பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னாலே நம்மள பாதி பேருக்கு சரக்கு தாங்க ஞாபகம் வரும். ஆனா நம்ம அதை விட ஒரு வேல்யூவான பொருளை நம்ம சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு போறோங்க. ஆமாங்க, பாண்டிச்சேரியில இருந்து நம்மள ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பூடல் பப்பி வேணுமா. பட் நம்ம காண்டாக்ட் பண்ணவங்க பாண்டிச்சேரி, நம்ம டாக் ஹவுஸ் இருக்கிறதோ சென்னை. அதனால அவங்களால சென்னைக்கு வந்து பப்பியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாண்டிச்சேரியில இருந்து அவங்க வீடியோ கால் மூலமா பப்பியை செலக்ட் பண்ணிட்டாங்க. பப்பியை பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. கையோட குளியல போட்டு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாண்டிச்சேரி போக ரெடி ஆயிட்டாங்க. இவனை பாண்டிச்சேரிக்கு எங்க அண்ணன் தான் கூட்டிட்டு போக போறான். இவனோட திங்ஸ் 8,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பிரைஸ் வேல்யூ என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் பாண்டிச்சேரியில இருந்து கஸ்டமர் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க போனா அந்த குழந்தை ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. பிகாஸ் அந்த சுட்டி குழந்தைக்கு சுட்டித்தனம் பண்ற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு. அவங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு சுட்டித்தனம் பண்ணிட்டு அவங்க கூட அட்டாச் ஆகணும். ஃபைனலி தே ஆர் வெரி ஹாப்பி. நாங்களும் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்க வீட்டு தேடியும் இந்த மாதிரி பப்பி எடுத்துட்டு வரணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி பட்ஜெட்ல என்ன பப்பி வாங்கலாம்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்.